அயர்லாந்து சீரிஸ் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சீரிஸும் தோத்துருக்காங்க. பட் இது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே சகோ. இவங்க ஆடின விதத்திலே தெரிஞ்சு போச்சு இங்கிலாந்து இந்த சீரிஸ்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்லிட்டு. பட் எங்கேயாவது ஒரு மேட்சா ஜெயிச்சு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க இல்லை லெவல் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதெல்லாம் கிடையாது. நேத்தே இழுத்து மூடிட்டாங்க இங்கிலாந்து. பட் நேத்தி நம்ம கேப்டன் சேர் அழகா போராடினாரு, சூப்பரா பேட்டிங் ஆனார். சகோ என்னை பொறுத்த வரைக்கும் அடி மாட்டத்திலே ஒரு பிரச்சனை இருக்குங்க. உங்களோட செலெக்ஷன் ஆகட்டும் இல்ல நீங்க ஆடுற 11 ஆகட்டும், நேற்று மட்டுமே பாருங்க நம்பர் 9 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 8 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஒரே ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் யாரும் பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், மற்ற எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். அப்படின்ற போது நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்? T20ல பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் அப்ஸ்ன்றது ஒரு பேசும் பொருளாக ஒரு முக்கியமான அம்சமாக கணக்கில் கொள்ளப்பட்டு அதை பேஸ் பண்ணியே 11 சிந்திக்கிற ஒரு காலகட்டத்தில் உங்களோட ஃபர்ஸ்ட் நம்பர் 9ல 8 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா எப்படி சகோ? உங்க பக்கம் எத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் என் பக்கம் ஒரு ஷேன் வார்ன் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது மேட்ச் அப்ப தாண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி உங்க பக்கம் எத்தனை ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாலுமே என் பக்கம் ஒரு முரளிதரன் இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அதுவும் மேட்ச் அப்ப தாண்டின ஒரு விஷயம். நீங்க முரளிதரன் ஆடினாலுமே எங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நாங்க ஆடுவோம், அதற்கு காரணம் அவங்க லாரா அண்ட் கெயில்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க ஷேன் வார்ன் ஆடினாலுமே எங்க கிட்ட இருக்கிற ரைட் ஹேண்டர்ஸ் நாங்க ஆடுவோம், அதற்கு காரணம் சச்சின் அண்ட் சேவாக்னு சொன்னா பரவாயில்ல. அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி பேட்டிங் தான் இன்னைக்கு இல்லையே சகோ. யார் உள்ள வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் அப்படின்ற போது வில் ஜாக்ஸே நம்மளுக்கு வில்லனா மாறிட்டாரு. ஒண்ணுமே இல்லை. அந்த சீரீஸ்ல பாருங்க 11 ஓவர் போட்டு 85 ரன் தான் கொடுத்திருக்காரு இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல வில் ஜாக்ஸ். அப்படின்ற போது அவரே முரளிதரன் மாதிரி ஆடி இருக்கீங்க. அதற்கு காரணம் வந்தவங்களாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ கண்டிப்பா செலெக்ஷன் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு வெயிட்டேஜ் கொடுத்தாகணுங்க இன்னைக்கு கிரிக்கெட்ல. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சகு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் இந்தியா. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இன்ஜூர்டு, ரவி விஷ்ணா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஹர்ஷித் ராணா அகெயின் இன்ஜூர்டு. என்னோட சில பதிவுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், நீங்க போய் செக் பண்ணலாம். ஹர்ஷித் ராணா சர்ஜரிக்கு அப்புறம் எங்கேயுமே கிரிக்கெட் ஆகாம எங்கேயுமே ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணாம எப்படி டைரக்டா செலக்ட் பண்ணாங்க? இப்போ நேற்று நீங்கள் வித்தியாசமாக சொல்லலாம், இல்லை அது நீ சர்ஜரி, ஆனால் நேற்று அவருக்கு இன்ஜுரி ஆனது ஆம்ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். பட் நீ சர்ஜரி முழுமையாக நீங்கள் ரெக்கவரி ஆகலாம், ஆம்ஸ்ட்ரிங்கு குவாட்ஸு எல்லாமே வீக்காக தான் இருக்கும் சகோ. ஸோ அந்த ஒரு கால் வீக்காக இருந்தால் கூட இன்னொரு காலில் லோட போட ஆரம்பிச்சிருங்க. அந்த இன்னொரு காலம் இன்ஜுரி ஆகிறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது. அப்படின்றதுனால இவர் ஒரு 100% ஃபிட்னஸில் திரும்பி டீமுக்குள்ள வரல. நீங்கள் அந்த ஜிம்பாப்வே டூர் அவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 3வது T20க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்க ஹர்ஷித் ராணா ஒரு நாள் கிரிக்கெட் ஆடல உள்ள வந்தாரு, ஜிம்பாப்வே டூருக்கு எதுக்கு ரெஸ்ட் பண்ணீங்க? ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் இன்னொரு சீரிஸ் தாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் ரெஸ்டட்ன்ட்டாங்க ஜிம்பாப்வே டூர். இப்போ நம்ம திறமையை பத்தி பேசவே இல்லை சகோ. நம்ம பேசுறதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு டிஃப்ரெண்ட் விதிமுறைகள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பேசுறோம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் இந்தியன் டீம் முன்னேறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் சகோ. எனவே என்ன நடக்குதுன்ற பொறுத்த பார்க்கலாம். அந்த மூக்குக்கு கீழே ஒரு கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, திருப்பி மீசை வளர்க்க ட்ரை பண்றான் சகோ. அந்த மீசை வளர்ந்து அதை முறுக்கிற மாதிரி இந்தியா ஏதாவது பண்ணுவாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேவ் a nice day and stay tuned சகோ.